அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொட்டு அப்படி வெங்காயத்தை கொட்டு, லெமனை கொட்டு, தக்காளியை கொட்டு, எல்லாத்தையும் கொட்டு, இஞ்சி பூண்டு அள்ளி கொட்டு, பரவாயில்ல, உப்பு எல்லாத்தையும் போட்டு விட்டு டக்கு மசாலா கொட்டு, கொட்டி விடு, எல்லா மசாலையும் கொட்டி விடு டக்கு டக்குன்னு. మొత్తం మసాలా వేసాయి, మొత్తం మసాలా వేసుకొని చూసుకోండి. ఉప్పు మసాలా కలకి 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 अच्छा अच्छी बिरयानी बनेगा. देखो हमारा चैनल लाइक करो, शेयर करो, सब्सक्राइब करो. थैंक यू फॉर सुनो, एक बर्तन निकालने के लिए तकलीफ करते हो. कढ़ाई से फिल्टर चाहिए. आराम से ஒரு வாட்டி ஆயுதர் வந்தான். டேய் கரடி வந்துட்டு கிண்டு கிட்டுறான்னா, ஐயோ நான் நோம்பு வச்சுருக்கேன். நெய்யே எண்ணெயா? நெய்யே எண்ணெய் மிக்ஸா காய்ச்சிட்டியா? சாலோ அந்தலே சரி. நெய் ஊற்று, நல்லா வாசமாக இருக்கட்டும். நெய் ஊற்று. ஒன்று போட்டு போடுங்க. அப்புறம் எங்க ரெண்டு எடுக்க போகிறீங்க? எடுக்க போகிறோம். அப்படியே நிற்கவே பார்த்தீங்களா கம்முண்டு. ஆ ஆனால் காலைல ஏஞ்சி காக்கா வாயை கழுவிட்டு வரணும். தெரிதா? வாயை நல்லா கழுவிட்டு வரணும். அப்படி வந்து சொல்லக்கூடாது. ஆப்பர் வருண்டு முண்டு போட்டால் இது முடியும்னு சொல்லக்கூடாது. அப்படி சொல்றதா இருந்தால் நாளைக்கு நாட்டுக்கு போகணும். அப்படி தெம்பா சொன்னால் கொஞ்சம் தெம்பா இருக்கும். நாட்டி போன மாத்திரம் சொல்லல, இது அது சொல்ல மாட்டேன். ஒரே கடிப்பா நல்ல புது புது இந்த ஒரு அது நீங்கள் வரும்போது ஒரு ஆள் இருந்தில்ல ஆந்திராக்கார், அவரு பயங்கர உஸ்வாஸ். அவரு உங்களுக்கு போட்டு வச்சு முட்டையில் போட்டு வச்சு இல்லை வாடா நாகேஷே முடிக்கணும். முடிஞ்சவனே எல்லாரும் வெளியே போட்டு சுத்தண்ணி அள்ளி எப்படி ஊற்றுற மாட்டோம் பாருங்க. இந்த மாசமா இல்லாமல் எந்த ஊர் இல்லை எல்லாத்தையும் வெளியே போட்டு கட்டிடலாம். அடிக்கணும். சரி நம்ம குஞ்சிலே எதுக்கு அடிக்கணும்? ரூம்ல இதை குசி எப்படிதான் இந்த ரூம்ல குசி இது நம்மளோட இந்த டப்பான ஏற்றி வச்சுக்கணும். கொசு
கொசுனா என்னன்னு தெரியாதா? இவரு made in Japan இவரு. அது கசி கொசுனா என்னன்னு அறியாதா? கசின கிசின குசு ஆ. இவரு made in Japan இவரு. Made in Japan. கோசை நான் சாப்பிடும்போது உட்காந்து அதுவா ஆஹா. அது ஈ. ஈயா அது நான் அந்த இதில் அட்டையை அடுக்கி வச்சுக்கிறோம் அதெல்லாம் வருதா பாத்ரூம்லேருந்து ஆ திடீர்னு வருதா திடீர்னு போகுதுன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ஒரு மாதத்துக்கு ஒன்று வருது அடுத்து நான் கரம்ப முடிச்சா கர்ப்பம்பூச்சி குறைச்சி வச்சுக்கிட்டு முன்னாடி மூட்டை பூச்சி நல்லா வாசல் பண்ணணும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு எல்லாத்தையும் கழுவி கிழிவி 2 நாள் எல்லாத்தையும் காய விட்டு எடுத்து போட்டோம் நான் 10 நாளாக வச்சுருந்தேன் எல்லாத்தையும் மூட்டை பூச்சியே இல்லை முடிஞ்சிச்சு இப்போ என்ன ஆச்சுன்னா மூட்டை பூச்சி வந்து கர்ப்பம்பூச்சி வந்துச்சு இவன் என்ன பண்ணா கர்ப்பம்பூச்சி வந்து எல்லாத்தையும் கட்டையெல்லாம் ஊற்றி கழுவி உப்பு ये